வரட்டு இன்னைக்கு எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே. நம்மளை அங்கிட்டு போகக்கூடாது இங்கிட்டு போகக்கூடாது, அவ வீட்டில் என்ன பேசுகிற இவ வீட்டில் என்ன பேசுகிறேன்னு நிற்க விடாம விரட்டி முடுக்குவான். இப்போ இவன் மட்டும் மைனிக்காரி பின்னாடி அலையலாமோ? வரட்டும் வீட்டுக்கு, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என்னத்துக்கு இப்போ இப்படி நின்று திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கா? நம்மளை தான் எதிர்பார்த்து காத்து கிடக்கான்னு நினைக்கிறேன். வரட்டும் இன்னைக்கு இருக்கு இவனுக்குன்னு சொல்லியிருப்பாளே. ஏதாவது ஒரு பிட்டை போடுவோம், அப்பதான் நாம தப்பிக்க முடியும். யாச்சி யாச்சி, உனி எங்க நான் தேடுறது? நீ எங்க தான் இருக்கியா? என்ன எதுவுமே சொல்லாம மூளி மூளின்னு முழிச்சிட்டு இருக்க? என்ன ஆச்சு என் சொல்லத்துக்கு? ஆமா, நான் அப்படியே இமயமலைக்கு தவா இருக்கிறதுக்கு போயிருந்தேன். இவர் ஊர் புற என்னை தேடிட்டு ஆளை காணோன்னு இங்க வந்து நிக்கிறாரு. ஆனாலும் உனக்கு குசும்பு தான் கிளவி, ஏதாவது நக்கலா சொல்லணுமே. ஆமா, இவர்கிட்ட குசும்பு பண்ணாவ குசும்பு. ஏல எங்கெல்லாம் தேடுனங்கிற ஒன்று தேடி நான் ஊர் புறம் சுத்திட்டு இப்பதான் வந்து நிக்கிறேன். வெயில் மண்டை பொழக்கு, வீடு வீடா போயிருவியோ? என்ன ஆச்சு சொல்ற? என்னைய தேடி வந்தியா? நான் மைனி வீட்டுல தானே இருந்தேன். அந்த ஆச்சி தான் உன்னை வர சொல்லிச்சு. சரி ஏதாவது பேசுறதுக்கு கூப்பிடுமே அப்படின்னு வேகமா ஓடியாடேன். என்னல சொல்லுது? லட்சுமியா என்னைய தேடுனா? அப்படி என்ன அவளுக்கு தலை போற காரியம்? வேணும்னா வீட்டு பக்கம் வர வேண்டியதானே, அங்க என்னைய கூப்பிட்டு விடுதா? கிளவிக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னு சொன்னா போதும், உடனே பல்ல காட்டிடுவா. குசும்பு பேசுறதுக்கு முதல்ல ஓடிடுவா. ஏல இங்க ஏங்கிட்ட சொல்லிப்பட்டு அங்க என்னத்த குசு குசுன்னு சொல்லிட்டு கிடக்க? பொய் சொன்னியோ? ஆமா, பொய் சொல்லுதா பொய். நீ சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு, அதான் அப்படியே சிரிச்சிட்டு இருந்தேன். ஏல சிரிக்கிற அளவுக்கு என்னத்துல சொன்னேன்? என்னத்துக்கு அவ என்னைய கூப்பிட்டா இங்க வர வேண்டியது தானே சொன்னேன். வேற என்னத்த சொல்லிட்டேன்? சரி சரி பேசிட்டே இருக்காத, இப்ப அங்க போறியா இல்லையா? நான் வேணும்னா நீ வரலன்னு சொல்லிருட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உன் சோழிய போய் பாரு. அவ என்ன காரியமா கூப்பிட்டாலோ தெரியல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். என்ன ஏதுனே நான் போய் பார்த்துட்டு வரேன். அச்சோ, இப்ப நாம வேற இந்த கழுவியை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டோம். இவ வேற அங்க போய் நீ என்னத்துக்கு கூப்பிட்டேன்னு கேட்டா என்ன செய்யறது? சரி போயிட்டு வரட்டும், அதான் போட அல்ல கழுவி விடு விடுன்னு. ஏ லட்சுமி, என்னத்துக்கு அவசர அவசரமா கூப்பிட்டு விட்ட? என்ன சொல்றியே? நான் கூப்பிட்டு விட்டேனா? நான் நேத்துல உங்களை கூப்பிட்டேன், இன்னைக்கு வந்து நிக்கிறியே. என்னது நேத்து கூப்பிட்டு விட்டியா? பய உள்ள நேத்து கூப்பிட்டதுக்கு தான் இப்ப வந்து சொல்லுதானோ? இருக்கு இன்னைக்கு அவனுக்கு. சரி விடுங்க மேனி, சின்ன பைய சொல்லதுக்கு மறந்து இருப்பான். சின்ன பிள்ளை என்ன சின்ன பிள்ளை, உன் மருமக கறி வந்ததுல இருந்துதான் இந்த பைய வீட்டுல நிக்க மாட்டேக்கான். என்ன வரத்து வரான் தெரியுமா? மைனி மைனி மைனின்னு என்னமே ஊர் உலகத்துல இல்லாத மைனிய கண்ட மாதிரிதான் அந்த வரத்து வரான். ஒழுங்கா படிக்க மாட்டேக்கான், வைக்க மாட்டேக்கான், வீட்டுல தங்க மாட்டேக்கான். ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த துக்கையும் தான். யாருக்கிட்ட போய் சொல்ல? ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்க மாட்டேக்கா. வீட்டு வேலையில செய்யாம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு அடுத்த வீடு வரல கதை பேசுறது தான் இவளுக்கு பொழப்பா இருக்கு. என்னத்த சொல்லுதே, நல்ல பிள்ளைய பார்த்துதான் கெட்டி வச்சிருக்கே. எல்லாம் ஒன் நேரம் இப்படி கடந்து புலம்புத. ஆமா மேனி, அன்னைக்கே நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பார்த்து கட்டியிருந்தா. இதெல்லாம் தேவையா? எல்லாம் நேரம் தான். யாருக்கிட்ட போய் சொல்ல? இந்த நெட்ட பையிலும் நான் சொல்றத எங்க கேட்டான்? சீமையில இல்லாத பொண்டாட்டிய கண்ட மாதிரிதான் அந்த வரத்து வாரான். எல்லா வீட்லயும் இதுதான் நடக்கு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காதுன்னா பாத்துக்கங்க. நேத்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏல ஒரு செம்பு தண்ணியை கொண்டுட்டு வாங்குறேன். காதே கேட்காம போனை காதுல வச்சு பேசிக்கிட்டே போறானே, நான் என்ன விக்கி சாவதுக்கா? உங்க மவனாது போன் பேசும்போது காது கேட்காம போயிருக்கான். ஆனா ஏன் மவன் ஒருத்தர் இருக்கானே, நம்ம நேர்ல சொன்னாலே காது கேட்காது. இந்த வாரண்டு போறவன் அப்படியே போயிருவான் பாத்துக்கோங்க. என்ன செய்ய சொல்றிய? ஒன்னும் பட முடியாது, எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். யாருக்கிட்ட போய் சொல்ல? நம்ம பெத்த பிள்ளையிலே இப்படி இருக்கும்போது மருமவக்காரிய நம்மளை மதிப்பாளா? அதுதான் உண்மை மைனி. சரியா இப்படியே நின்றுட்டு இருக்கியே, வாங்க வீட்டுக்கு. நான் வரல தாயி, நீ போ. அவ மாறையில முடிச்சாலும் குடிக்க கஞ்சி கிடைக்காது. நான் வந்தேன்னா என்னத்தையாவது திண்டு சொல்லுவா. நானும் எதையாவது சொல்ல வேண்டியதா இருக்கும். என் வாய் சும்மா கிடக்குமா?
அப்புறம் அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டேன்பா. அது என்னத்துக்கு வேணும்? நீ வேணும்னா என் வீட்டு பக்கம் வா. அதுவும் சரிதான். நீங்கள் போங்க, நான் சாயங்காலமாக வாரேன். சரி சரி, நான் வாரேன். உலக்கைக்கு ஒரு பக்கம் இடினா மற்றத்துக்கு 2 பக்கமெல்லாம் இடியா இருக்கு.